அப்புறம் வெரைட்டி ஆஃப் டோபாலஜி எப்படி ஒரு செட்டு கொடுத்துட்டு ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்டு டோபாலஜின்னு கேட்டால் அது செக் பண்ண தெரியணும். ஃபைனலாக பேசிஸ்னா என்ன, இந்த விஷயம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா போதும், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரியா? சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டியாப்பா? ஓகே. சரி, இந்த டோபாலஜியில் எதை சம்மந்தப்பட்டு படிக்க போகிறோம்? ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா டோபாலஜியில்? நம்ம ஒரு பேப்பர் படிக்கிறோம்னாக்கா என்ன அது என்ன அர்த்தம் தெரியல, கரெக்டு தானே? இப்போ வீட்டில் சர்ச் பண்ணி பாரு, போனது டோபாலஜினா டோபோனா என்ன, ஸ்பேஸை பற்றி படிக்கிறதா, அர்த் சர்ஃபேஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்கள் சொல்லும் போது. பட் மேத்தமெட்டிக்கலாக டோபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு ஆப்ஜெக்டை வேற ஷேப்பில் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் அது டேரிங்க, அதாவது கிழியக்கூடாது, பின்ன அந்த ஹோல்ஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை டீஃபார்மேஷன் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரப்பர் ஷீட் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணலாம், இப்படி திருப்பலாம், மறுபடியும் இப்படி வைக்கலாம், அதே பொசிஷனுக்கு வரும், வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோபாலஜியில் சேர்ந்து வரும். ஸோ இப்போ டோபாலஜினுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் தான் ரொம்ப இது அதிகமாக தேவைப்படுது டோபாலஜி. ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதம், ஒரு ஷேப், ஒரு சைஸ் போகும். இப்போ நமக்கு ஒரு டியூமர் வருதுன்னா அந்த டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்போ இல்லை ட்ரையாங்குலர் ஷேப்போ இல்லை ஒரு பால் ஷேப்போ வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக தானே? என்னென்ன ஷேப்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி அதை க்யூர் பண்ணும், அதனுடைய அப்ளிகேஷன் அது மட்டும் கிடையாது, நியூரோ நெட்ஒர்க்கில் நிறைய தேவைப்படுது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, மெடிக்கலில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, காஸ்மாலஜி, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து இது இந்த டோபாலஜின்னு ஒரு இது வந்ததுக்கே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலர் தான். ஸோ ஆயிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த செவன்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் படிச்சிருப்பீங்களே, கோனிக் பர்க், அதாவது அந்த 7 பிரிட்ஜ் இருக்குமே, அந்த கிராஃப் தியரியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனது, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஒரு ஒரு மோட்டோவாக இருந்தது தான் டோபாலஜி. டோபாலஜி வந்து புது பேப்பர், ரொம்ப லேட்டஸ்டான பேப்பர், அல்ஜிப்ரா மாதிரி ரொம்ப கிடையாது. 1800 அந்த ஸ்டேஜ் எல்லாம் டோபாலஜின்ற வார்த்தை கூட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பல, அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த ஆரம்ப காலகட்டத்தில். பட் ஆனால் 1800 எண்டுக்குள்ள அவங்க டோபாலஜின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் இப்போ நம்ம 21th செஞ்சுரியில் இருக்கிறோம் இல்லையா, 20th செஞ்சுரியில் தான் இந்த டோபாலஜி ஸ்டார்ட் ஆனது. ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் இப்போ எல்லா இடமும் லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எதுக்கு போனாலும் உனக்கு டோபாலஜி வந்து வெரி வாஸ்ட். எதை பார்த்தாலும் நம்ம ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்கு நம்ம ஒரு சில இப்போ ஒரு காலி இடம் இருக்குதுன்னா பொதுவாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாகவே உனக்கு புரிதல் கொஞ்சம் வரும். இப்போ ஒரு காலி இடத்துல வந்து விதவிதமான வீடு கட்டலாம், ஒருத்தர் கொடுக்குறது ஒரு விதமான லுக்கு கொடுக்கும், யாரோ ஒருத்தர் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ ஒரே செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் சர்டைன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய தேவைப்படும், ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் தேவைப்படும் டோபாலஜி. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் அதை படிங்க. கொஞ்சம் டோபாலஜி படிக்கணும் அப்படின்னாக்கா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜியில் ஒரு லெவல் கிரேடு போனது என்னன்னாக்கா அல்ஜிப்ரிக் டோபாலஜி, அப்புறம் அல்ஜிப்ரிக் ஜியோமெட்ரி, இதெல்லாம் அந்த டோபாலஜியில் ஒரு பார்ட்டாக அப்படி பிரிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். படித்தா கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, கொஞ்சம் இந்தியாவில் ரிசர்ச் வந்து அல்ஜிப்ரிக் டோபாலஜியில் கொஞ்சம் குறைவாக தான் ஆட்கள் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகம் கிடையாது. பண்ணுறவங்க எல்லாமே நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ நானும் ஆரம்பித்ததும் அல்ஜிப்ரிக் டோபாலஜிலாம் பேஸ் ஸ்டார்ட் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் வந்துட்டேன். சரி, எனிவே பார்க்கலாம், நம்ம இதை பற்றி சம்மந்தப்பட்டது பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா என்ன டோபாலஜினா என்ன, அது எப்படி நம்ம செட் பண்ணுறது, ஸோ அது சம்மந்தப்பட்டதான் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கலெக்ஷன், இப்போ எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு நான் எம்டி செட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரோ ஆஃப் எக்ஸ் என்னது, ரோ ஆஃப் எக்ஸ்னா செட் ஆஃப் ஆல் subsets of x, collection of all possible subsets of x. கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் x equal to a b c அப்படி கொடுத்துட்டு அப்படின்னாக்கா what is the power set of x உனக்கு தெரியும்,
எம்டி செட்டு ஏ, அப்புறம் பி, அப்புறம் அதனுடைய ஜாயின் ஜாயின் 8 எலமெண்ட் வரும்படி கலெக்ஷன் எடுக்கலாம். கரெக்டா தானப்பா? சரியா? ஓகே. அப்ப எக்ஸ் வந்து ஃபைனைட்டா இருக்கலாம், இன்ஃபைனைட்டா இருக்கலாம். இப்ப கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n அப்படின்னாக்கா பவர் செட் ஆஃப் எக்ஸ் கார்டினாலிட்டி என்னவா இருக்கும்? 2 பவர் n இருக்கும். கரெக்டா தானே? சரியா? ஓகே. ஸோ இது ஜஸ்ட் சப் கலெக்ஷன், அவ்வளவுதான். பவர் செட் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துரு, அந்த செட்டை எப்படி எப்படிலாம் உடைக்கலாம், எத்தனை விதத்துல உடைக்கலாம், ஆல் சாய்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் தான் பவர் செட்டுங்க ஒரு எக்ஸ். இப்போ இது 3 எலமெண்ட் இதுனா சிங்கிளா உடைக்கலாம், அப்படியே உடைக்காம வச்சுக்கலாம். கரெக்டு தானே? அப்புறம் 2ஆ வச்சுக்கலாம், அப்புறம் 1 வச்சுக்கலாம், அப்புறம் இந்த 3ஆ வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று விடலாம். இந்த மாதிரி எத்தனை விதத்தில் அந்த செட்டை உடைக்கணும்னா 8 விதத்தில் உடைக்க முடியும். கரெக்டா தானே? ஓகே. சரி, இப்போ நான் எந்த செட்டு கொடுத்தாலும் பவர் செட் உங்களால் கொடுக்க முடியுமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர், இதுக்கு பவர் செட் என்னது? இதுக்கு பவர் செட் என்னது? கார்டினாலிட்டி கேட்கல, அதை நீ 2 பவர் ஆல்ஃபா நாட் அந்த இதெல்லாம் சொல்லுவேன், நான் அதை கேட்க வரல. எனக்கு பவர் செட் என்னது? எந்த செட்டு கொடுத்தாலும் ஆல் பாசிபிள் சப்செட்ஸ். பவர் செட் ஆஃப் எக்ஸ், இந்த பவர் செட் ஆஃப் ஆர்ன்றது ஆல் பாசிபிள் சப்செட்ஸ். அதில் ஓப்பன் இன்டர்வல் இருக்கலாம், க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கலாம், சிங்கிள் எலிமெண்ட் இருக்கலாம், 2 எலிமெண்ட் இருக்கலாம், ரேஷனல்ஸ் மட்டும் இருக்கலாம், இர்ரேஷனல்ஸ் மட்டும் இருக்கலாம், கலந்து இருக்கலாம், கொஞ்சம் விட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விட்டு இருக்கலாம் செட்டு, எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆல் சாய்ஸ் இருக்கும். சரி தானே? இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. கரெக்டாக தானே? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பவர் செட் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணுறது அது ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட் செட்டாகவும் இருக்கலாம். சரியா? நம்ம மேத்தமெட்டிஷனா பார்க்கும்போது எப்பவுமே நம்ம டெப்த்தை வெளியெல்லாம் போக தேவையில்லை. நீ மேக்ஸ் நல்லா டெவலப் பண்ணணும், நல்லா மேக்ஸில் நல்லா சொல்லி கொடுக்கணும், ஐ மீன் மேக்ஸ் நல்லா கற்றுக்கணும், குயிக் ப்ராசஸ் அப்படின்னாக்கா என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணதா இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் அந்த ரூல் அப்படி போட்டாங்க, அது எப்படி அந்த ரூல் வைக்கலாம், என்ன ஆகும், அதுக்கப்புறம் நீ ரிசர்ச்சில் அது டைம்னா உனக்கு இருக்குது, நிறைய லைஃப் நிறைய இருக்குது, அங்கே போயிட்டு நீ கற்றுக்கலாம். இப்போதைக்கு ஒரு செட்டை கொடுத்துட்டு இந்த 3 ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணா இது அப்படின்னா நீ என்ன பண்ண, நான் கொடுத்துட்டா அடுத்தது அந்த 3 ரூல் வருதா, ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3, இது 3 சாட்டிஸ்ஃபை பண்ணதா, அப்படிதான் போகும். இது ஓகே? சரியா? நான் மெயினாக டோபாலஜிக்கு யூஸ் பண்ணுற புக்கு இந்தியா லெவலில் இல்லை, உலக லெவலில் யூஸ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த மங்கர்ஸ் புக்கு. ஜேம்ஸ் மங்கர்ஸ் அந்த புக்கு எடுப்பான். நீங்கள் வேணுன்னா அது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லை இப்போ ஏதாவது புது வெர்ஷன் வந்து இதை பாரு, இது எங்கிட்ட இருக்குது பழைய எடிஷன் நினைக்கிறேன். அதுவா புது வெர்ஷன்? இந்த இதை வச்சுக்கிறேனே, ரிவைஸ் செகண்ட் எடிஷன் அது. ஆமாம், அப்டேட் செகண்ட் எடிஷன் போட்டுக்கிறாங்க, அது செகண்ட் எடிஷன். ஸோ இந்த புக்கு நீங்கள் வாங்கிங்க, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நீங்கள் புக்கு வாங்கி வச்சுக்க, ஏன்னா எம்எஸ்சி நீ டீச் பண்ண போகிறது எல்லா இடத்துக்கும் ஸ்டாண்டர்டாக வரும். அப்புறம் இன்னொரு புக்கு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ எந்த புக்கு கொஞ்சம் வேணுனாலும் வாங்குங்க. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் டோபாலஜி ஒரே ஒரு RNல மட்டும் பேசிட்டு போவார். மெட்ரிக் ஸ்பேஸ் டோபாலஜி இந்த புக்கு நிறைய எம்எஸ்சியில் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில யூனிவர்சிட்டியில் இதை ப்ரிஸ்கிரிப்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டு தானே? அதுக்கப்புறம் இந்த புக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். டோபாலஜி குமரேசன் சொல்லிட்டு அவர் ஒரு புக் கொஞ்சம் எழுதிக்கிறார், ப்ராப்ளம் ஓரியன்டாக கொஞ்சம் பண்ணுவார். ஸோ இதுவும் குமரேசன் சார் புக்கு தான். இது பிகினிங்கில் எழுதினாங்க. ஸோ இது மெட்ரிக் ஸ்பேஸ் மட்டும் பற்றி பேசுவாங்க. இது கொஞ்சம் ஜென்ரலாக மெட்ரிக் ஸ்பேஸை தாண்டி போகிறாங்க இதில். சரியா? அது 2 ப்ராப்ளம் ஓரியன்டான புக்கு தான். பட் நம்ம மெயினாக வந்து இந்த புக்கு ப்ரெஸ்கிரைப்டு புக்காக வச்சுக்குவோம். சரியா? நான் இந்த புக்கில் தான் பார்த்து எடுக்கிற மாதிரி இருப்பேன். ஏதாவது ஒரு புக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்போ நான் டெஃபினிஷனை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். உள்ள டோபாலஜியில் உனக்கு எந்த இடம் புரியலனாலும் நீ எங்கிட்ட நின்று நிதானமாக கேட்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இந்த வாட்டியாவதுனாலும் காலேஜில் எம்எஸ்சிலையோ இல்லை சரியாக படிக்கலை, இப்போயாவதுனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்குவோம். அதனால் தயக்கம் எதுவுமே வேணாம் என்கிட்ட கேட்கறதுக்கு. நான் சொல்லி கொடுக்க தானே இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி தரேன். ஓகே. டெஃபினிஷன். Let tau is a sub collection of row of x where x வந்து just a non-empty set. அப்படி மேலே போட்டுக்கோ. Be a class of subsets of x. Class of subsets of x with the following properties. Following properties.
empty set X belongs to tau. If U belongs to U is a subset of tau na, then union of U belongs to tau. Tau is closed under arbitrary union. Arbitrary union. Tau is closed under arbitrary unions. U comma V belongs to tau, then U intersection V also belongs to tau. One say that tau is closed under finite intersection. Finite intersection. அப்படின்னா then tau is called a topology. Tau is called a topology on X. That's all. போறோம், இது போதும் எனக்குன்ற மாதிரி இது போதும் நமக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு கண்டென்ட். யூஸ்வலா மங்கர்ஸ் புக் எடுப்பேன், ஸோ இன்னைக்கு இந்த புக் எடுத்துட்டேன். எல்லாம் அர்த்தம் ஒண்ணுதான், அவர் ஒண்ணு எது இதுவா சொல்ல. சரி, ஆக்டிவா இருக்கணும். இப்போ கூட பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ சாதாரணமா என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு நான் எம்டி செட்டு. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட்டுன்னு ஒன்று டிஃபைன் ஆகும். நான் எம்டியா இருந்தாவே போகிறோம், பவர் செட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். பெருசு பண்ணது பவர் செட் என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்ப இந்த டவ் இஸ் என்னன்னாக்கா இஸ் எ சப் கலெக்ஷன் ஆஃப் த பவர் செட். டவ் இஸ் என்னது, சப் கலெக்ஷன் ஆஃப் த பவர் செட். இப்ப இதுதான் உன்னுடைய செட் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னாக்கா இதுல ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் எல்லாம் பார்ட் எப்படி எப்படிலாம் உடைக்கலான்றது மொத்தமா இருக்கும். ஆல் சாய்ஸ் அது அந்த செட்டை பொறுத்து மாறும். பீஸ் எல்லா சாய்ஸும் உண்டு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்க போனோம் அப்படின்னாக்கா இதுல எல்லா விதமான கலரும் உண்டுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று புது ப்ராடக்ட் சொல்லுவாங்க. கரெக்டாக எல்லா சாய்ஸ் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க இல்லையா? சேம் திங் தான். அப்போ ஒரு எக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டா என்னன்னாக்கா நீ எந்த சாய்ஸ் உடைச்சாலும் அது ஒரு மெம்பரா இருக்குங்க. நீ கேட்குற பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கும். எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறான் பாரு. ஒரு எக்ஸ்ல இருக்கிற உனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் தேவை அப்படின்னாக்கா அந்த போர்ஷன் கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு மெம்பரா. கரெக்டா தானே? பவர் செட் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறான் பாரு. ஓகே, இந்த கலெக்ஷன்ல இந்த பவர் செட்ல ஒரு செட்டைன் டைப் ஆஃப் கலெக்ஷன் தான் டவ். சரியா? இந்த சப் கலெக்ஷனுக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டி வரணும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி, எம்டி செட்டும் உள்ள இருக்கணும், ஹோல் செட்டும் உள்ள இருக்கணும். ஆல் சாய்ஸ் பீசஸ் கேட்கறேன் இல்லையா? அப்ப இந்த 2 கலெக்ஷனும் நீ கொடுக்குற சப் கலெக்ஷன்ல இருக்கணும். அப்புறம் இந்த சப் கலெக்ஷன்ல நீ எத்தனை எலிமெண்ட் எடுத்து எனி சாய்ஸ் யூனியன் எடுத்தாலும், இது யூனியன் நோட்டேஷன். இது என்னது, யூ. எங்க இருக்கிற எலிமெண்ட் இது? அப்ப இந்த யூ வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 மெம்பரா இருந்திருக்கலாம், 3 மெம்பரா இருந்திருக்கலாம், 4 மெம்பரா இருந்திருக்கலாம், தெரியாது. அப்ப லோக்கலா என்ன சொல்றேன்னாக்கா டவுல இருந்து நீ ஒரு எலிமெண்ட் கொஞ்சம் அழுனதை யூனியன் பண்ண புதுசா ஒரு எலிமெண்ட் வரும். யூனியன் ஆஃப் செட்ஸ் அகைன் ஒரு செட்ஸ். கரெக்ட் தானே? அந்த புது எலிமெண்ட் எங்க இருக்கணும், டவுல இருந்து. இதான் அதுக்கு அர்த்தம். நீ எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம். செட்டு ஒரு பார்ட்டிஷன் வந்து ஒரு ரூம்ல கொட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் எடுத்து யூனியன் எடுத்தாலும் உள்ள இருக்கணும். நீ எவ்வளவு எடுத்தாலும் ரூம் மொத்தத்தையும் எடுத்தாலும் உள்ள வரணும். அப்ப நம்ம பவர் செட்ல மொத்தத்தையும் எடுக்கல, எதுல எடுக்கிறோம்? டவ்னு ஒரு சப் கலெக்ஷன் கொடுத்துட்டு அந்த சப் கலெக்ஷன்ல
எவ்வளவுனா எடுத்துக்கோ, மொத்தத்தையும் கூட எடுத்துக்கோ, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கோ, எப்படி எடுத்தாலும் யூனியன் பண்ணா புதுசா ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். அந்த புது எலிமெண்ட்டும் அந்த கலெக்ஷன்ல இருக்கும், அந்த டவுல இருக்கும். ஓகே. ரெண்டாவது என்னன்னாக்கா, அடுத்து மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா, டவுல இருந்து எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கணும், ஒரு புது எலிமெண்ட் வரும். அந்த புது எலிமெண்ட் எங்க இருக்கணும், டவுல இருக்கணும். கரெக்டா தானே? அப்படி ஒரு சப் கலெக்ஷனுக்கு இருந்ததுன்னா, அந்த பவர் செட்ல அந்த மாதிரி ஒரு சப் கலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த டவுக்கு பேர் என்னது, ஜஸ்ட் டோபாலஜி. ஜஸ்ட் அந்த சப் கலெக்ஷன் அந்த டவுக்கு பேர் ஜஸ்ட் டோபாலஜின்னு கால் பண்றாங்க. தட்ஸ் ஆல். இப்போதைக்கு நம்ம அவ்வளவுதான் நம்ம பேச போறோம். மற்றபடி வேற எதுவும் இதனுடைய பெரிய அனாலிசிஸ் பேக்ரவுண்ட்ல நம்ம பின்னாடி போல எதுவும் இது ஓகே. ஸோ போக போக அதுக்கப்புறம் உனக்கு தெரியும், உள்ள ரிசர்ச்சில் என்ன கொஞ்சம் நாள் ஆன பிறகு அதனுடைய டெஃபினிஷன் அர்த்தம் என்னன்னு புரியும். அப்போ லோக்கலா என்னன்னாக்கா, பவர் செட்ல ஒரு சப் கலெக்ஷன் கொடுத்துட்டு அந்த சப் கலெக்ஷனை டோபாலஜின்னு டிஃபைன் பண்ணணும்னாக்கா அந்த சப் கலெக்ஷனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், எம்டி செட் இருக்கணும், ஹோல் செட் இருக்கணும். ரெண்டாவது என்னது, ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் அந்த கலெக்ஷன்ல இருக்கிற ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் சப்செட் அகைன் என்னவா இருக்கணும், டவுக்குள்ள இருக்கணும். அடுத்தது ஃபைனைட் இன்டர்செக்ஷன். இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் இந்த சப் கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா டவ் இஸ் கால்ட் என்னது, டோபாலஜி. அப்படின்னா இந்த சப் கலெக்ஷனை வச்சு விதமா ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா டிஃபைன் ஆகும். இங்கெல்லாம் கூட எலமெண்ட் இருக்குது, பட் அந்த எலமெண்ட்லாம் சேர்த்து இதுல உள்ள வச்சோம்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் தருமான்னு தெரியாது. அப்ஸ்ட்ராக்டா அதுவா தான் இருக்கும். இது ஓகே. அப்போ ஒரு செட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சப் கலெக்ஷன் முதல் எக்ஸிஸ்ட் ஆகுமா? அடுத்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும், மைண்ட் ஒரு பாட்டு உள்ள போயிட்டே இருக்கணும் கேள்வி. புரியுதா? இப்போ டோபாலஜின்றது நம்ம இப்போ மேத்தமெட்டிக்ஸா பார்க்கும்போது என்னங்க ஒரு சப் கலெக்ஷன் கொடுத்துட்டு அந்த சப் கலெக்ஷனுக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குதான்னு செக் பண்ணுவோம். 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த சப் கலெக்ஷன் இஸ் டோபாலஜி. பேரு டோபாலஜி. இப்போ எங்கிருந்து எடுத்த சப் கலெக்ஷன் அது? எக்ஸ்ல இருந்து எடுத்த சப் கலெக்ஷன். கரெக்டா? அப்ப அந்த செட்டையும் அந்த சப் கலெக்ஷனையும் சேர்த்து பேசணும்னா ஆர்டர் பேர்ல சொல்றேன். இந்த செட்டுல ஒரு சப் கலெக்ஷன் தான் இது இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, இதுக்கு பேரு டோபாலஜி. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். சரிதானே? அப்ப ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்ன இருக்கணும், பேசிக்கா செட் இருக்கணும், அதுல யாரு டோபாலஜின்னு சொல்லணும். அப்பதான் நம்ம அதை டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னே சொல்ல முடியும். இஸ் இட் ஓகே? கிளியரா? சரி, ஓகே. இப்ப கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிட்டே போலாம். எந்த செட்டை கொடுத்தாலும் நம்மளால ஒரு சப் கலெக்ஷன் எடுக்க முடியுமா? அந்த சப் கலெக்ஷன்ல டோபாலஜியா வர மாதிரி செட் நான் எம்டி தான். நான் பேசுறது எல்லாமே செட் நான் எம்டி தாங்க. ஆன்லைன்ல சொல்லுவேன், நான் எந்த செட்டு கொடுத்தாலும் அதுல உன்னால ஒரு டவ் மாதிரி ஒரு சப் கலெக்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா, அது டோபாலஜியா வர மாதிரி. கரெக்டா தானே? எப்படி? ட்ரிவியல் டோபாலஜினா ட்ரிவியல் இல்ல, ஹோல் செட்டும் நல் செட்டும் மட்டும் இருக்கா? ஹோல் செட்டும் நல் செட்டும் ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, क्वेश्चन என்ன கேக்குறேன்னா, given any non-empty set, question, given any non-empty set X which always has at least one topology, அட்லீஸ்ட் ஒரு டோபாலஜி அதனால இருக்குமான்னு தான் கொஸ்டின் கேட்டேன். எந்த ஒரு நான் எம்டி செட் கொடுத்தாலும். கரெக்டா தானே? அப்ப அட்லீஸ்ட் ஒரு டோபாலஜி வருமானாக்கா அப்ப டவ் எங்க சப் கலெக்ஷனா இருக்கும், இது எங்க மெம்பரா இருக்கணும், சப் கலெக்ஷன் பவர் செட் ஆஃப் எக்ஸ்ல இருக்கணும். கரெக்டா தானே? பட் இந்த கலெக்ஷன் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியாது. நமக்கு தேவை ஒரு சப் கலெக்ஷன் சொன்னா போறோம். கரெக்டா தானே? இப்ப எக்ஸ் யாருன்னே தெரியாது, ஆனால் நீ உன்னால ஒரு டவ் கண்டுபிடிக்க முடியணும், இந்த 3 ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகிற மாதிரி. எப்படி பண்ணலாம்? டவ் அது ஒரு சப் கலெக்ஷன் விச் இஸ் a subset of பவர் செட்ல ஒரு கலெக்ஷன்ஸ் தான். டவ் என்னவா எடுத்தா வரலாம், டவ் இஸ் a subset of தானே போட்டு வச்சுக்கிறேன். அப்ப டவ் ஈக்குவல் டு பவர் செட் கூட எடுத்துக்கலாம்ல. ஆமா தானே? இப்படியே ஒரு சாய்ஸ் எடுக்கலாம்.
இல்லைன்னா எனக்கு டவு தானே சார், நான் எம்டி செட்டு ஹோல் செட்டு இது கூட நம்ம ஒரு சப் கலெக்ஷனாக எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? எனக்கு தேவை பவர் செட்டில் தானே அந்த சப் கலெக்ஷன் போய் தேடணும். டோபாலஜின்னு ஒன்று டிஃபைன் பண்ணனா எங்கே போகணும்? பவர் செட்னு ஒன்று போகணும். பவர் செட் இடத்துல போயிட்டு தான் உன்னால ஒரு சப் கலெக்ஷன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். பவர் செட்டில் இந்த டவு ஹோலாவும் பவர் செட்டாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை தவிர என்ன வேற ஏதாவது எடுக்கலாமா? இப்போ இது நான் டோபாலஜின்னு செக் பண்ணல, இப்போதைக்கு டவு வந்து இந்த மாதிரி சாய்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியாது. எம்டி செட்டு எக்ஸ், எக்ஸ்ல ஒரு எலமெண்ட், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சு ஜஸ்ட் ஐ கால் ஏ. இப்போ இதெல்லாம் டோபாலஜி தருமான்னு தெரியாது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இது பவர் செட்டு. இப்போ பவர் செட்ல யார் இருப்பா? 3 ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணோம். என்னென்ன செக் பண்ணோம்? எம்டி செட்டு ஹோல் செட் உள்ள இருக்குதான்னு பார்க்கணும். ஆப்வியஸா இருக்குது. பவர் செட்ல எக்ஸ் இருக்கு, எம்டி செட் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி ஓவர். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பாரு, இப்போ ஹோல் டவு தான் பவர் செட் எடுத்துக்கிறேன். இதுல எத்தனை விதமான நீ சப்செட் எடுத்தாலும் யூனியன் பண்ண அகைன் அது ஒரு சப்செட்டா இருக்க போகுது. கரெக்ட் தானே? யூனியன் ஆஃப் சப்செட் தானே, அதெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம்ல. யூனியன் ஆஃப் சப்செட் தான். இப்போ நீ எவ்வளவு யூனியன் எடுத்தாலும் அகைன் அது ஒரு சப்செட்டா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கும்? டவுல இருக்கு. டவுன்றது இந்த ஹோல் செட்டை எடுத்து வச்சுக்கிறேன், ஹோல் கலெக்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டா? ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியும் ஓவர். மூணாவது ப்ராப்பர்ட்டி யூ ஒரு சப்செட், வி ஒரு சப்செட், இன்டர்செக்ஷன் எடுத்து அது ஒரு சப்செட்டா தான் இருக்கும். என்கிட்ட தான் ஆல் பாசிபிள் சப்செட் இருக்குது எங்க. அதே போல ஃபைனைட் இன்டர்செக்ஷன் u1 u2 and so on un இன்டர்செக்ட் பண்ணா அகைன் அது ஒரு சப்செட்டா தான் வரும். அதெல்லாம் வந்து நீ 8th 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்ப. இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்செட் ப்ரொவைடட். அது எம்டியா வரலாம், நான் எம்டி வரலாம், எப்படி வந்தாலும் அது ஒரு சப்செட் தானே கலெக்ஷன்ஸ். கரெக்டா தானே? அப்ப இந்த மூணாவது ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ட் ஆகும். அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா, எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் நம்மளால ஒரு டோபாலஜி ரெடி பண்ணி தர முடியும். ஏன்னா டோபாலஜி சப் கலெக்ஷன் இஸ் என்னது? சப்செட்டா பவர் செட்டு. நான் என்ன பண்ணிட்டேன்? பவர் செட்டே என்னுடைய டவ்வோ நான் டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். கரெக்டா தானே? அப்ப இது டோபாலஜி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வாட் அபவுட் திஸ்? இது இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். இப்போ முதல் கண்டிஷன் என்னது? எம்டி செட்டா ஹோல் செட் இருக்குதான்னு பார்க்குறேன், சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ரெண்டாவது என்னது? இருக்கிறதே 2 எலிமெண்ட் தான், 2 யூனியன் எடுத்து அகைன் எம்டி செட் எது யூனியன் எடுத்து எக்ஸ் வரும். எக்ஸ் எங்க இருக்குது? உள்ளவே தான் இருக்குது. இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும்? எம்டி. எக்ஸுக்கு எக்ஸ் இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும்? எக்ஸ் வரும். எக்ஸுக்கு எக்ஸே பார்த்தாலும் சரி, இல்லை இது 2 இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் சரி, எம்டி இன்டர்செக்ஷன் எம்டி என்ன வரும்? எம்டி செட்டை கூட இன்டர்செக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? எம்டி தான் கிடைக்கும். யூனியன் பண்ண எம்டி தான் கிடைக்கும். சரி, ஓகே, அந்த தியரிக்கெல்லாம் நம்ம போகுது அதில் பத்திக்கு. அப்ப இதுவும் என்னது? டோபாலஜிக்கான தகுதியை பெற்று விட்டது. எது? இது பாரு, இதுல எம்டி செட் ஹோல் செட் இருக்குது. முதல் ப்ராப்பர்ட்டி ஓவர். இதை யூனியன் பண்ணா என்னது? எக்ஸ். இதை யூனியன் பண்ணா என்னது? எக்ஸ் தான். இது மொத்தத்தையும் யூனியன் பண்ணா என்னது? எக்ஸ் தான். ஆல் சாய்ஸ் ஆஃப் யூனியன் ஆல்சோ என்னது? அகைன் டவுல இருக்குது. இன்டர்செக்ஷன் இது 2 இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? எம்டி. எம்டி ஆல்ரெடி உள்ள இருக்கு. இது 2 இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? ஸ்மால் ஏ வரும். அதுவும் உள்ள இருக்குது. கரெக்ட் தானே? அப்புறம் இது மொத்தத்தை இன்டர்செக்ட் பண்ணாலும் என்ன வரும்? எம்டி வரும். அப்ப இதுலயே ஆல் பாசிபிள் இன்டர்செக்ஷன் பண்ணாலும் இது உள்ளே மெம்பரா இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப இதுவும் என்னது? டோபாலஜி தான். இல்ல, டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணிக்கிறது இவ்வளவுதான். இதுல நம்மளால கை வைக்க முடியாது. அவர் கேட்கறா என்ன, இங்க மட்டும் அப்படியே மனசு வந்து தாராளமா ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் கொடுத்தீங்க, இந்த இடத்துல ஆர்பிட்ரி யூனியன் கொடுத்தீங்க, இங்க ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் நீங்க ஏன் கொடுக்கல, உங்களுக்கு என்ன அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குதுன்னு கேட்கறேன். கரெக்ட் தான். ஆனா அது ஒரு நல்ல விளைவுகளை கொடுத்துருக்காது. இப்ப அது அவங்க மேபி இதை வந்து ஒரு இன்ஃபைனைட்டா விட்டுருந்தாங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்க முடியாது. நல்ல ஸ்ட்ரக்சரை வந்து ஃபியூச்சர்ல கொடுத்துருக்காது. அது என்னடா பண்ற? கேமரா ஆஃப் இருக்கு. இவன் ரொம்ப அதிபுத்திசாலி. டோபாலஜி படிக்கிறதுனால மூளை எப்படி வளர்ச்சி பெற்றிருக்குது பத்தியா? சரி, ஓகே. எனிவே நீ ஒண்ணு பண்ணு, 50 நிமிஷம் டைம் வச்சுக்கோ, வீடியோவை கட் பண்ணு, நான் சொல்றதை கேளு. முதல்ல நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு.
50 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ, 50 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ கட் பண்ணி போடு. ரெக்கார்டிங் அந்த மாதிரி போடு. வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை செய், இன்னைக்கே சிறப்பா செய். சரியா? டைம் வச்சுக்கோ. அந்த மாதிரி டைம் வச்சுக்கோ. இன்னும் ஒரு ஆள் வந்து பக்கத்துல 25 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோ. ஏன்னா 25 நிமிஷம் ஆன உடனே அங்க மேல பண்ணுவா, வீடியோ ஆஃப் ஆகுது, மக்களுக்கு சேவையா இருக்கட்டும். நான் ஒரு ஆள் என்னால செய்ய முடியாது இது. சார் ஆர்பிட்டர் யூனியன் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன்பா. ஆர்பிட்ரி யூனியன்னா என்ன அர்த்தம்? அந்த யூனியன் ஃபைனைட்டா இருக்கலாம், இன்ஃபைனைட்டா இருக்கலாம், கவுண்டபிளா இருக்கலாம், அன்கவுண்டபிளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரி யூனியன் அர்த்தம். ஓகேவா? ஓகேங்க சார். அப்ப ஆர்பிட்ரியா ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அது எந்த எலிமெண்ட் வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த செட்ல, தெரியாது. ஓகே, கிளியரா? ஓகேங்க சார். பார்த்து கரெக்டா இது பண்ணி. ஓகே சரி. ஓகே சேஸ் ப்ளீஸ். சார் எக்ஸ் கமா டவ் வந்து ஆர்டர்டு இதுவா இல்ல டவ் கமா எக்ஸ்னு போடணுமா சார் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்? எக்ஸ் கமா டவ் நீங்க வந்து ஆர்டர்டு பேர் சொன்னீங்கல்ல டோபாலஜி. ஆர்டர்ட் பேர்ல இந்த நோட்டேஷன்ல புக்ல டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்படி பார்க்கும்போது இது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல இதை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, இப்ப நம்ம உங்க வீட்டு நீ எந்த ஏரியாவில் இருக்கிற? பெசன் நகர் சார். பெசன் நகர். எக்ஸ் ஜஸ்ட் கால் பெசன் நகர். இவ்வளவு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, உங்க வீட்டு அந்த காலி இடம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த காலி இடத்துல இதை வச்சு நம்ம கிட்ட ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணுவோம். இப்படி கட் பண்ணி ஒட்டுவோம். இந்த இடத்துல ஒட்டி என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வருவோம். கரெக்டா தானே? அப்ப சாதாரண ஒரு இடத்த எக்ஸ்ல அதுல ஒரு சப் கலெக்ஷன் எடுத்து அந்த சப் கலெக்ஷனை வச்சு இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு பேர் தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான சப் கலெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல ஒரு கூரை வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப அது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். வேற நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கன்வீனியன்ஸ்க்கு தான் சொல்றேன். நான் மேத்தமெட்டிக்கலா எப்படின்னு என்ன ப்ரூவ் பண்ணு எதை கேட்டு போறேன், உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றது தான் சொல்றேன் நான். இப்ப மறுபடியும் வேற ஒரு சப் கலெக்ஷன் எடுக்கிறாங்க, இங்க ஒரு ஓட்டு வீடு கட்டுறாங்க கலெக்ஷன்ஸ், அது ஒரு லுக்க தரும். இதே இடத்துல மறுபடியும் இன்னும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடி வீடு கட்டுறாங்க. கரெக்டா? அப்ப ஒரே இடத்துல விதவிதமான வீடு கட்டலாம், விதவிதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஒரு சில ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நைஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும், சிலதுக்கு அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காத போலாம். அப்ப ஒரே செட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது, நிறைய டோபாலஜி உருவாக்கலாம் ஒரே செட்ல. அந்த செட்டு இந்த டோபாலஜி பார்க்கும்போது ஒரு அழகு. இப்ப நம்ம இருக்கிறோம், நமக்கு இந்த ட்ரெஸ் என்னுடைய பாடிக்கு இந்த ட்ரெஸ் ஒரு அழகை கொடுக்கும், வேற ஒரு ட்ரெஸ் போட்டுனா வேற ஒரு அழகை கொடுக்கும். சரிதானே? அப்ப ஒண்ணு நமக்கு என்ன வரும், புதுசா நமக்கு என்ன வரும், கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? சொல்றது புரியுதா இல்லையா? சரிதானே? அப்ப டோபாலஜின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் என்ற இடத்துல ஒரு புது ஸ்ட்ரக்சரை உருவாகுது, எக்ஸ் என்ற இடத்துல ஸ்ட்ரக்சரை உருவாகுது. அப்ப அந்த செட்ல இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அந்த கன்வீனியன்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரி, ஓகே. செட் வித் ஸ்ட்ரக்சர், டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அதாவது செட் வித் டோபாலஜி, அது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவா, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த செட் யாரு, அதுல என்ன டோபாலஜி என்ன கலெக்ஷன் சொல்லி டிக்ளரேஷன் கொடுத்துடணும். இஸ் இட் ஓகே? ஆன்லைன் எனி क्वेश्चन ப்ளீஸ்? கிளியர் சார். ஓகே சரி. இப்ப இங்க ஒரு எலிமெண்ட், அப்ப என்ன இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? அட்லீஸ்ட் இப்ப x நான் எம்டி செட்டா இருந்தா இதுவும் வேலிட், இதுவும் வேலிட். x எம்டியா இருந்தா இது மட்டும் தான் வேலிட், இது வராது. கரெக்ட் தானே? அப்ப x எம்டி செட்டா இருந்தா நம்ம பேசுறதுல ஒரு யூஸ் இல்லை. அதனால கொடுக்கும் போது x என்னது, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம போய் வீடு கட்டணும்னா என்ன அர்த்தம்? கரெக்ட் தானே? ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம செட்டு எடுக்கும் போது என்னன்னு எடுக்கிறாங்க அவங்க, நான் எம்டி. ஏதாவது இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கணும்னா அது ஒரு இது கொடுக்கும். எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம அங்கே போய் நான் அதை பண்றேன் இதை பண்றது வேஸ்ட். கரெக்ட் தானே? அப்ப எக்ஸ் வந்து பேசிக்கா நான் எம்டியா இருக்கணும். இப்ப நான் எம்டியா இருக்குன்னா எக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கலாம்? எக்ஸ்ல வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கலாம், 2 எலிமெண்ட் இருக்கலாம், நிறைய எலிமெண்ட் இருக்கலாம், எவ்வளவு எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம் எக்ஸ்ல. அது ட்ரபிள், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கரெக்ட் தானே? எக்ஸ்ல நிறைய எலிமெண்ட் கூட இருக்கலாம். இப்ப எக்ஸ்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது,
எக்ஸ்ல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கின்னு எத்தனை டோபாலஜி உருவாக்குவேன்? இப்போ ஒரு அடி தான் இருக்குது நிக்கிறதுக்கு. இந்த இடத்துல என்ன மாதிரி வீடு கட்டுவேன்? ஒரு அடி தான், ஐ மீன் அது ஒரு ஆப்ஜெக்ட் நிக்க, அவ்வளவுதான். என்ன பண்ணுவேன்? என்ன நான் எடுக்கலாம் சொல்லுங்க. எத்தனை டோபாலஜி கூட? எக்ஸ்ல வந்து கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மாடு எக்ஸ்ன்னு போடுறேன் இல்லையா? கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் அர்த்தம் இதுல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஜஸ்ட் யூ கால் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஏன்னு கால் பண்ற. சரி, இப்ப இதுக்கு பவர் செட் என்னது? எம்டி கமா சிங்கிள்டன் ஏ, அவ்வளவுதான். எக்ஸ் இதுதானே கேபிட்டல் எக்ஸ், கரெக்டா தானே? இப்ப எம்டி கமா இதுதான் நம்மளுடைய பவர் செட், மொத்த பவர் செட். அப்ப நம்ம டவ் எடுக்கும் போது என்ன எடுக்கணும்? சப் கலெக்ஷனு இதுக்குள்ளதான் எடுக்கணும். இருக்கதே 2 எலிமெண்ட் தான். அப்ப டவ்ல கண்டிப்பா யார் இருக்கணும்? எம்டி செட் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹோல்ட் ஆனா எம்டி செட் ஹோல் செட் வரணும், கரெக்டா தானே? அப்ப டவ்ல எம்டி செட் வந்துருச்சு, எக்ஸ் வந்துருச்சு. இன்னும் வேற யாரும் எடுக்க முடியும்? அவ்வளவுதான். டவ்னாவே பேசிக்கா இது இருக்கணும். அப்ப அது மொத்தமும் வந்துருச்சு. இப்ப எத்தனை டோபாலஜி வரும்? நான் ஒரு சப் கலெக்ஷன் போய் தேடினா அந்த சப் கலெக்ஷன்ல கண்டிப்பா எம்டி இருக்கணும், ஹோல் செட் இருக்கணும். அப்ப மொத்த செட்டுமே உள்ள வந்துருச்சு, கரெக்ட் தானே? இதுக்கு பவர் செட்டே என்ன ஆயிடுச்சு? இப்ப சப்செட் ஆயிடுச்சு. பேசிக்கா டவ் இஸ் சப்செட் ஆஃப் பவர் செட். இப்ப பவர் செட் என்னது? பவர் செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்ப எத்தனை டோபாலஜி வரும்? ஒரே டோபாலஜி தான் வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தா அந்த செட்ல எத்தனை டோபாலஜி உருவாக்க முடியும்னா ஒரே டோபாலஜி தான் உருவாக்க முடியும். இது ஓகே, சரியா? சரி, அடுத்தது இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 எலிமெண்ட் இருந்தா, இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 எலிமெண்ட் ஜஸ்ட் யூ கால் ஏபி. ஏதோ 2 எலிமெண்ட் ஏபி. இப்ப நமக்கு என்னது? இதுக்கு மொத்த பவர் செட் எழுதணும். எம்டி எக்ஸ் சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? இப்ப டவ் யாரெல்லாம் வைக்கலாம்? டவ்ல வரணும்னா கண்டிப்பா இது 2 டிக் ஆயிடணும். எம்டி செட் வரும், எக்ஸ் வரணும். இது ஒண்ணா வச்சுக்கலாமா? அடுத்தது இது டவ் 1, இது டவ் 2. எக்ஸ் அடுத்து யாரு பண்ணலாம்? 2 எலிமெண்ட் போயிடுச்சுன்னா மீதி யாரு இருக்கிறாங்க? ஒரு எலிமெண்ட் மட்டும் வைக்கலாம். அப்படி இது ஒரு டோபாலஜி வரும். செக் பண்ணி பாரு, யூனியன் பண்ண இன்டர்செக்ஷன் பண்ண வரும். அடுத்தது நான் டவ் 3 எம்டி எக்ஸ் பி, இது ஒன்று வரும், கரெக்டா? அடுத்தது என்னது? அதாவது இது 2ஐயும் சேர்த்தேன், அப்புறம் இது 3ஐயும் சேர்த்தேன், அது ஒரு டோபாலஜி. இப்ப இது 2ஐயும் சேர்த்து மறுபடியும் இது ஒன்று சேர்த்தேன். இப்ப மறுபடியும் எல்லாரையும் சேர்த்தனியா டவ் 4. அது மட்டும் தானே சாய்ஸ் இருக்குது. எம்டி செட் ஏ பி. எத்தனை டோபாலஜி வருது? அப்ப எக்ஸ் வந்து 2 எலிமெண்ட் இருந்ததுன்னா எத்தனை டோபாலஜி வருது? 4 டோபாலஜி. இதை தவிர வேற ஏதாவது சாய்ஸ் இருக்குதா பாரு. இதை தவிர வேற ஏதாவது சாய்ஸ் இருக்குதா பாரு ஆன்லைன்ல. இது ஓகே, கிளியரா? சரி, அடுத்தது இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 எலிமெண்ட் இருந்தா என்ன ஆகுது பாரு. எக்ஸ்ல 3 எலிமெண்ட் இருந்தா என்ன ஆகுது? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பி சி. இப்போ 3 எலிமெண்ட் இருக்குது. இப்ப இந்த 3 எலிமெண்ட் வச்சு எத்தனை டோபாலஜி உருவாக்கலாம்? 29 தெரியல, எழுதி பார்ப்போம். எப்பவுமே எம்டி செட்டு இது ஒன்னு பவர் செட்டுன்னு ஒன்று எடுத்துக்கா, அதான் லாஸ்ட் கலெக்ஷனு. அப்புறம் டவ் 3 எம்டி செட் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், மீதி இதில் எலமெண்ட் எடுக்கணும். சிங்கிள்டன் எலமெண்ட் எடுக்கலாம், சிங்கிள்டன் பி எடுக்கலாம், அடுத்து சிங்கிள்டன் சி எடுக்கலாம், கரெக்டா? இது ஒரு டோபாலஜி. இந்த கலெக்ஷன்ல சேம் திங், இது ஒரு டோபாலஜி படி வரும், கரெக்டா? எத்தனை ஆயிடுச்சு? இது ஒரு 3, இது ஒரு 2, 5 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்? அடுத்தது எம்டி செட் எழுதிடணும், அடுத்தது எக்ஸ் எழுதிடணும், அப்புறம் இந்த 2 எலிமெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஆமா தானே? அது ஒண்ணு. அடுத்தது என்னது? இது 2 சேர்த்து ஒண்ணா வச்சுக்கலாம், அப்புறம் இது 2 சேர்த்து ஒண்ணா வச்சுக்கலாம், அது ஒரு 3 வருமா? இப்ப இது எத்தனை ஆச்சு? 5 4 ஆகுது. 5, இது ஒரு 3 எவ்வளோ? 8. நீ மறுபடியும்
என்னம்மா ஏ சிங்கிள்டன் கூடயா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அந்த மாதிரி சொல்லுங்க எம்டே ஏ ஏக்கமா பிடி அதை தான் நான் சொல்லிட்டுமே ஓ இப்படி ஐ மீன் இப்படி ஓ இப்படி 2 பீஸ் ஒரு 1 பீஸ் இப்படி மறுபடியும் ஒரு 2 பீஸ் ஒரு 1 பீஸ் அப்ப இங்க 2 பீஸ்ல ஒரு 2 ஒரு 2 2 2 3 2 இருக்குது 3 2 கூட ஒண்ணே செப்பரேட் ஆட் பண்ணிட்டு போலாம் கரெக்டா தானே அப்ப அது ஒரு 3 தரம் அப்படி ஒரு 3 தரம் அப்ப ஓவராலா எவ்வளவு வருது எனக்கு தெரியல மாத்தலாம் மேடம் வந்து இப்ப ரொம்ப வந்துட்டாங்க காம்பினேஷன்ல பத்தியா இவ்வளவுதான் இருக்குதா இல்லன்னா இருக்குதா 25 போட்டுக்கிறேன் 29 ஓவராலா கூகுள் சொல்லிடுச்சான் ஸோ எனக்கு தெரியல நீங்க இதுக்கு வந்து there is no formula for counting there is no formula for counting 3 element இருந்தாவே number of topology எத்தனைனா 29 வருதான் 3 எலிமெண்ட்டுக்கு 4 எலிமெண்ட்டுக்கு யோசிச்சு பாரு 355 இது ஒரு வேலைன்னு ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க பாரு 300 அது 4 எலிமெண்ட் இருந்தா 355 அப்ப அவன் ஜெனரல் ரிலேஷன் எடுக்கணும்னா ஒரு எலிமெண்ட் இருந்தா 1 தான் வந்தது 2 எலிமெண்ட் இருந்தா 4 வந்தது 3 எலிமெண்ட் இருந்தா 29 வந்தது 4 எலிமெண்ட் இருந்தா 355 என்ன ரிலேஷன் கொடுக்கறது அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பெரிய கேப் வரும்னு தெரியாது 5 வந்தா 400 வரும் 400 500 வரலாம் 800 வரலாம் இல்ல 1000 வந்திருக்கலாம் தெரியாது அப்ப there is no general formula கரெக்ட் தானே there is no general formula அப்ப என்ன 5க்கு 6948 2 அடி அப்பா இப்படி அடுத்தது 2,09,525 என்ன ரெஃபரன்ஸ் ஃபார்முலா கொடுக்குறது ஆமாடா ரிசர்ச் அவ்வளவுதான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதெல்லாம் 4 வருஷமா எடுத்துன்னு பண்ணலாம் ப்ரூஃப் இந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும் அப்ப there is no general formula டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப யோசிச்சு பாரு இதுக்கே எப்படின்னா ரியல் நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவேன் உனக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்து அனுப்பலாம் ரியல் நம்பர் கொடுத்துட்டு ஆல் பாசிபிள் டோபாலஜி எழுதி எடுத்துட்டு வானா என்ன வரும் வாழ்க்கை முடிஞ்சிடாது இது முடிஞ்சு அதுக்கடுத்து வாரிசா தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில வாரிசுகளும் போய்கினே இருக்கும் டோபாலஜி நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இதான் கம்ப்ளீட் பண்ண முடியாது சரியா ஓகே எனிவே எஸ் ப்ளீஸ் சார் இங்க வந்து இப்போ 3 எலிமெண்ட் இருக்குன்னா நம்ம வந்து அப்படியே எல்லா காம்பினேஷனும் எடுக்கிறோம்ல இப்போ எந்த காம்பினேஷனுமே இந்த 3 இதுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்டே ஆகாதா சார் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா 3 ரூல்ஸையும் நீ ஒரு இப்ப நீ என்ன கேட்க வரணும்னு எனக்கு புரியல ஆனா நீ ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டே அது 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த சப் கலெக்ஷனுக்கு பேர் டோபாலஜி அவ்வளவுதான் அந்த சப் கலெக்ஷன் எங்கிருந்து எடுத்தீங்க அந்த செட்டிங் சேர்த்து சொன்னீங்கன்னா அது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் தட்ஸ் ஆல் இல்ல சார் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறோம்ல அது வந்து நம்ம ரூல்ஸே செக் பண்ணாம நாம மட்டும் எழுதிக்கிட்டே போறோம்ல எந்த ரூல்ஸை செக் பண்ணாம இல்ல சார் வேற காம்பினேஷன்ஸ்ல இப்போ நம்ம எழுதிக்கிட்டே வரோம்ல நீ எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த காம்பினேஷன் டிக்கு இப்ப நான் ஒரு காம்பினேஷன் சொல்றேன் இந்த 3 எலிமெண்ட்ல டவ் ஈக்குவல் டு ஏ மட்டும் இது டோபாலஜியா வராதுல்ல கரெக்டா என்ன அப்ப நீ கொடுக்குற எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் வரணும்னு அவசியம் கிடையாது உங்க டோபாலஜி வர மாதிரி சூட்டபிளா இவ்வளவு கலெக்ஷன் தான் எடுக்க முடியுன்றதா விதி இது போல இருக்குது ஓகே ஓகே சார் சரி ஓகே சரி இப்போ எந்த செட்டை கொடுத்தாலும் டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம்
அதாவது 2 எலமெண்ட் 3 எலமெண்ட் இருந்தாவே பேசிக்கா டோபாலஜி வந்துருச்சு. ஓகே, இப்ப ஒரு செட்டில் விதவிதமா டோபாலஜி டிஃபைன் பண்ணணும். கொஸ்டின், இப்ப டோபாலஜின்னு ஒண்ணு இருந்தாவே அது எங்க சப் கலெக்ஷனா இருக்கும்? பவர் செட். பவர் செட் ஆல்சோ ஒரு டோபாலஜி. அப்ப எந்த ஒரு டோபாலஜி எடுத்தாலும் பவர் செட்டுக்குள்ள உட்காருன்றதுனால பவர் செட் தான் பெரிய டோபாலஜின்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா எது எடுத்தாலும் அதுக்குள்ள உட்காருது இல்ல, கரெக்டா? எந்த செட்டு கொடுத்தாலும் நம்மளால ஒரு டோபாலஜி கொடுக்க முடியும். எக்ஸ் கமா டவ், இது டோபாலஜி தானே? ஆமா தானே? வேற ஏதோ ஒரு டவ் பிரைம் ஒன்னு இருக்குது, அதுல யாரு இருக்கணும் டோபாலஜினா? எக்ஸ் இருக்கணும், எம்டி இருக்கணும், வேற ஏதோ சில எலிமெண்ட் இருக்கும், கரெக்டா? அப்ப இந்த டோபாலஜி, இது பவர் செட் டோபாலஜி இங்க இருக்கட்டும். இந்த டோபாலஜி வந்து எம்டி செட் ஹோல் செட், கரெக்டா? இந்த டோபாலஜி எல்லாத்துலயும் சப் கலெக்ஷனா இருக்கும், அப்படிதானே அர்த்தம்? அதாவது இந்த சப் கலெக்ஷனு நீ எந்த ஒரு டவ் பிரைம் எடுத்தாலும் அதுக்குள்ள சப் கலெக்ஷனா இருக்கும். ஏன்னா டவ் பிரைம் டோபாலஜினா எம்டி செட் எக்ஸ் இருக்கும் கண்டிப்பா. எங்கிட்ட இருக்கிறது ஒரு டோபாலஜி, எம்டி செட் எக்ஸ் மட்டும் வச்சுங்கிறது ஒரு டோபாலஜி. அப்ப எம்டி செட்டும் ஹோல் செட்டும் வச்சுங்கிறது ஒரு டோபாலஜி. எந்த டோபாலஜி இருந்தாலும் அதுக்குள்ள உட்காந்துருக்கும். இது உண்மைதானே? ஏன்னா டோபாலஜினா எம்டி ஹோல் செட் இருக்கும், மீதி சம் எலமெண்ட் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக், ஒரு சின்ன டோபாலஜி. இந்த டோபாலஜி எதுல எல்லாத்துலயும் உட்காந்துருக்குமா? கரெக்ட் தானே? சரியா? அப்ப நம்மளுடைய ஸ்டோரி என்னன்னா, இதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன். டோபாலஜி தான் பிக்கர் டோபாலஜி இது, கரெக்டா? அப்ப இது வந்து இந்த கலெக்ஷன்ல ஏதாவது நான் உடைச்சுக்கிறேன் பாரு, ஏதாவது உடைச்சுக்கிறேன். நான் எக்ஸ உடைக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிறேன். எம்டி செட்டை உள்ள வச்சுன்னா இது டோபாலஜி கொடுக்குது. அப்ப என்னால இதை உடைக்க முடியல. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இன்டிஸ்கிரீட் டோபாலஜி, உடைக்க முடியல. பவர் செட்ன்றது என்னது? ஆல் சாய்ஸ், உலகத்தில் உள்ள எக்ஸை என்னென்ன விதத்துல உடைக்கலாமோ எல்லா விதத்தினுடைய ஆல் பாசிபிலிட்டிஸ்னுடைய கலெக்ஷன் தான் பவர் செட். அப்ப இது என்ன பண்ணி போடுறேன்? பிரிச்சு 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 எடுத்துரும் எல்லாத்தையும். அப்ப இது என்ன டோபாலஜி? டிஸ்கிரீட் டோபாலஜி. டிஸ்கிரீட் டோபாலஜி. இது ஓகே. சோ இன் பிட்வீன்ல எவ்வளவு டோபாலஜி இருக்கும் அது தெரியாது, தெரியுதானே? இந்த கேப் இங்க இருந்து இங்கிட்ட வருது இல்லையா, இதுக்குள்ள எவ்வளவு டோபாலஜி வேணாலும் இருக்கலாம், அந்த எக்ஸ பொறுத்து. எக்ஸ்ல 4 எலிமெண்ட் இருந்தாவே 29 வந்ததுன்னும், கரெக்ட் தானே? 3 எலிமெண்ட் தான் 29. 4க்கு எவ்வளவு வந்தது? 355. அப்ப எலிமெண்ட்னுடைய எக்ஸினுடைய கார்டினாலிட்டி இன்க்ரீஸ் ஆக இதுல நம்ம மெம்பருங்க என்ன வரும்? அதிகமாகிக்கிட்டே வரும். இது ஓகே. அப்ப the smallest topology யாருன்னு பார்த்தனே, யாரு? indiscrete topology. the largest topology னா என்னது? இந்த இடத்துல smallest largest என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டெஃபினிஷன் மீன் பண்ணல. மீனிங் என்னன்னா பெரிய கலெக்ஷன் இது டோபாலஜி ஃபார்ம் பண்ணுது, பெரிய which is a smallest collection also form a topology. அப்ப இது என்ன சொல்றேன்னாக்க smallest topology இது bigger topology, just லோக்கலா டிக்ளரேஷன் கொடுக்குறேன். இது ஓகே. ஆனா டோபாலஜில இந்த மாதிரி சொன்ன அர்த்தம் கிடையாது. டோபாலஜில வந்து ஃபைனர் கோர்ஷர்னு ஒரு அர்த்தம் உண்டு, சரியா? அது பிரகாரம் தான் நம்ம பேசுவோம் அடுத்தது. இஸ் தேர் எனி क्वेश्चन? இது ஓகேவா உங்களுக்கு? சரியா? பெருசு பண்ணாத. எஸ் ப்ளீஸ். சார் நடுவுல வந்து சில டோபாலஜிஸ் இருக்குல்ல, அத வந்து நம்ம டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்ல மாட்டோமா? சொல்ல முடியாது. இது இப்ப நடுவுல சில டோபாலஜி இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா சாய்ஸினுடைய பீசஸினுடைய பார்ட்டிஷன் தான் பவர் செட். அது டோபாலஜி ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் டிஸ்கிரீட் டோபாலஜி. உள்ள இருக்கிறது வந்து நான் டிஸ்கிரீட் டோபாலஜின்னு போட மாட்டேன், வேற ஏதாவது பேர் இருக்கும். ஓகே சார். சரியா? வேற ஏதோ பேர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கான பேர் டிஸ்கிரீட், இதுக்கு பேர் என்னது? இன்டிஸ்கிரீட். இப்போ என்ன நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல which is a smallest topology which is contained all the topology. நீ எழுதணும், நோட்ஸ் நல்லா எழுதிக்கணும், அதுதான் உனக்கு கை கொடுக்கும் படிக்கிறதுக்கு. இது என்ன? this is a the discrete topology is the largest topology which contains all topology. recent பக்கத்துல போட்டு வச்சுக்கணும். நீ பவர் செட் இஸ் a bigger collection, வேற எந்த டோபாலஜி இருந்தாலும் which is a
சப் கலெக்ஷன் ஆஃப் பவர் செட். ஸோ பவர் செட் இஸ் a வெரி பிக்கர் டோபாலஜி. ஜஸ்ட் ஐ கால் உன் லாங்குவேஜ்ல நீ எழுதி வச்சுக்கோ, அதுதான் உனக்கு கை கொடுக்கும். நோட்ஸ் நல்லா எழுத கத்துக்கோ. நீ சும்மா நான் போர்டில் எழுதுனா நான் சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் ஆனா மறந்துடும் உனக்கு. ஏதாவது பேசணும் எங்கேயா போய் சொல்லணும் அப்படின்னாக்கா உனக்கு ஞாபகம் வராது. ஜஸ்ட் செட்டு மட்டும் தான் பேசிட்டு வந்துடுவேன். ஓகே சரி, நோட்ஸ் நல்லா எடுக்க கத்துக்குப்பா. நோட்ஸ் எடுக்க கத்துக்கோ, அதுதான் முக்கியம். நோட்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டே போறோம், அதை வச்சு நீ நிறைய புக் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த டோபாலஜி டெஃபினேஷன் இப்படியே இருக்குது சைடு. நான் எதுவுமே அதை கையை வைக்கல. 1 2 3. ஓகே, இப்ப எக்ஸ் வந்து நான் எம்டி செட். எக்ஸ் வந்து நான் எம்டி செட். இப்ப டவுன்னு நான் ஒரு கலெக்ஷன் எடுக்கிறேன். டவுல U is a subset of X such that U contains உனக்கு பிடிச்ச ஒரு லெட்டர் சொல்லு பார்க்கலாம் இங்கிலீஷ்ல. பி தான் உனக்கு பிடிக்கும். ஏன்? வல்லரசு. வல்லரசுன்னு விளங்காத அரசன் கூட வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். சரி, அவனுக்கு வல்லரசுன்னு அவனுக்கு பிடிக்குது. இப்போ உடனே பெருசா யோசிச்சிட போற. இது எக்ஸ், இது யூ, இதுவும் ஏபிசில வருது, இதுவும் ஏபிசில வருது. ரொம்ப கூர்ந்து யோசிக்காத. யோசித்து பெருசாலாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். எக்ஸ் ஏதோ ஒரு செட்டு, அது ஏபிசிடியா இல்ல U contains ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். U contains உனக்கு பிடிச்ச ஒரு லெட்டர் சொல்லு. உங்களுக்கு வெக்கமே இல்லை, நீ சொல்லுமா. ஏ. என்ன ஏ? பெரிய. ஓகே, U contains சிங்கிள்டன் ஏ. அதே போல அந்த ஏ இஸ் எ மெம்பர் ஆஃப் எக்ஸ். சரிதானே? ஏன்னா நான் கூப்பிடுறது மேக்ஸ் கூப்பிடுறதுல சிம்பிள் தான். அப்ப ஏபிசிடி தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா இல்லையா? வயசு ரொம்ப நான் டெப்தா படிக்கிறேன், நான் மேக்ஸ் ரொம்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு போட்டு பெருசா ஆராய்ச்சி பண்ண. ஏதோ ஒரு கலெக்ஷன், அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு எரும மாட்டை ஜஸ்ட் கால் பண்ற ஏன்னு, அவ்வளவுதான். அது என்ன எக்ஸ்னு தெரியாது. U contains A or U equal to empty. என்னதுன்னு கேட்டா லூஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறீங்க. சப் கலெக்ஷன் எடுக்கணும், அந்த சப் கலெக்ஷன்ல யாரு இருக்கணும்? ஏ இருக்கணும், இல்லைன்னா எம்டியா இருக்கும். ஒன்னு நீ எந்த மாதிரி யூ எடுக்கணும்? அந்த யூல ஏ இருக்குதான்னு பார்க்கணும். கரெக்டா தானே? யூனா நீ, அதுல யாரு இருக்கணும்? ஏ இருக்கணும். என்ன காண்டா இருக்கும்பா. யூல ஏ இருக்கணும், இல்ல யூ எம்டியா இருக்கணும். இதான் என்னுடைய கலெக்ஷன். இப்ப இந்த கலெக்ஷன் டோபாலஜியை ஃபாலோ பண்ணுமா? நல்ல உறுத்து கவனி, நீ நிதானமா கவனி. இப்ப உன்னுடைய டவுல கிளியரா எம்டி செட் உள்ள இருக்குமா? ஏன்னா நான் எடுக்கிற கலெக்ஷன் ஒன்னு இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். அப்ப இந்த சாய்ஸ் உண்டு, அதனால எம்டி செட் உண்டு. அடுத்தது பேரண்ட் செட் வருமானு பாக்குறேன். பேரண்ட் செட்ல ஏ இருக்குமா? ஏங்கிற பேரண்ட் செட்ல இருக்குது. அப்ப அந்த பேரண்ட் செட்டை என்ன பண்ணுவோம்? என்னோட யூவா ஒரு டைம் வரும். கரெக்டா தானே? அப்ப எம்டி உண்டு, எக்ஸ் உண்டு. இந்த ரெண்டு கலெக்ஷன், ரெண்டு எலிமெண்ட்டுமே இதுல உண்டு இந்த கலெக்ஷன்ல. ஏமா எப்படி இது இந்த இடத்துல வரணும்னா அந்த யூக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒன்னு யூ இருந்தா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்ன்ற இந்த மாதிரி கலெக்ஷன் தான். அப்ப எம்டி செட் இருக்குல்ல, ஹோல் செட் வருமானு பார்க்கணும். ஹோல் செட் நான் யூ கன்சிடர் பண்ணலாம்னாக்கா ஹோல் செட்ல யூ வந்து யூக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஏ இருந்தா அதை நான் யூவா எடுத்துக்குவேன். ஹோல் செட்ல ஏ உண்டா? அப்ப நான் யூ எக்ஸாவும் எடுத்துக்கலாம். இல்ல இங்க எடுக்கும் போதே ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் தான். யூ வந்து எக்ஸா நான் எடுக்கலாமா? அதாவது எக்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ். சாரி, யூ இஸ் a subset of x. கரெக்டா தானே?
அப்போ உன்னுடைய யூ எக்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேக்குறேன். யூ எக்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்கணும்னா எக்ஸ் என்னவா இருக்கணும்? ஏவா இருக்கணும். கோபி எங்கறான்? எக்ஸ்னா நல்லா புரியும் பாரு அவனுக்கு. எக்ஸ் கண்டெய்ன்ஸ் என்ன இருக்கணும்? ஏ இருக்கணும். ஏ ஒரு மெம்பர், அவ்வளவுதான், ஒரு ஃபிக்ஸ்டு மெம்பர். ஏதுல ஐயோ இத நிறைய எலமெண்ட் இருக்கும். சரி ஓகே, ஆரம்பமே வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குது. சரி ஓகே இது வரேன். இப்ப அடுத்தது இல்லப்பா, இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்ப உனக்கு புரியணும், நான் அப்டிராக்டா பேசுறதுனால உனக்கு கஷ்டமா இருக்குதுன்ற, நான் எளிமையாவே பேசலாம். உங்க மதர் டங் என்னது? தெலுங்கு இன்டர்னே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உனக்கு மதர் டங் என்னது? தெலுங்கு. தெலுங்கு இஸ் தெலுங்கு. என்னப்பா? லூலு. நீங்க தமிழ்ல எழுதுங்கன்றான். ஓகே, இப்போ உங்களுடைய எக்ஸ் ஆ ஆ இ இ ஆன் சோ ஆன் அவு இதான கடைசி. சரி சரி, இதையும் சேர்த்து வச்சுக்கோ, இருக்கட்டுமே. சரி உயிரே விட்டுருவோம் அவ்வளவுது. நான் ஒரு செட்டு தானடா எடுக்கிறேன், இதுக்கு ஒரு போராட்டம் பண்றியாடா? ஓகே, டவ் நோட்டேஷன் கொடுக்குறேன். Set of all u is a subset of x such that u contains belongs u contains இப்படி கூட எழுதிக்கலாம். சரி, u contains or u equal to empty. இதான் கலெக்ஷன். இப்ப டவ் ஆவை டிஸ்கிரைப் பண்ண சொல்றேன், மொத்தத்தையும் எழுத சொல்றேன். இது நோட்டேஷன்ல கொடுத்துக்கிறேன். யார் யார் வருவா இதுல? எம்டி செட் உள்ள வரும், கரெக்டா தானே? எம்டி செட் உள்ள வரும். ஏன் எம்டி செட் உள்ள வரும்? உன்னுடைய யூ ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒன்னு இருந்தா ஏ வச்சுங்கிறலாம் உள்ளவா, சாரி ஆ வச்சுங்கிறவங்களாம் உள்ளவா, இல்லைன்னா அவங்ககிட்ட எம்டியா இருந்தா உள்ளவா. அப்ப எம்டி செட்டுக்கு உள்ள வந்துருச்சு. இப்ப கேபிட்டல் எக்ஸ் உள்ள வருமானு கேள்வி கேட்கறேன். வரும். ஏன்? கேபிட்டல் எக்ஸ்ல யாரு இருக்கிறா? கேபிட்டல் எக்ஸ். இதுல யாரு இருக்கிறா? ஏ இருக்கிறா. அப்ப நான் எக்ஸ் எழுதலாம் இல்ல? அப்புறம் நான் வேற யாரு எழுதுவேன்? இதுவும் யூவா நான் ட்ரீட் பண்ணுவேன். இப்ப நான் இத மட்டும் ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா இது இந்த இடத்துல மெம்பரா வரணும்னா அந்த செட்டுக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும். அப்ப இந்த செட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? சின்ன வச்சிருக்கல, அதனால இதை எழுதக்கூடாது. அமைதியா இருக்கும் நேரம். உரையில் இடையில நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்புறம் ஏதாவது பிரச்சனை உருவாகும். கரெக்டா தானே? ஆமாவா? இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். அப்ப ஆயி ஆயி இப்ப இந்த ஆயில என்ன வராது? ஆயி வராது. ஏன் வராது? செட்ல இல்ல. ஆமா, அந்த ஆயிக்கு இந்த குவாலிட்டி இல்ல. ஆயிக்கு வந்து ஏ யாரு இருக்கணும்? ஏ இருக்கணும். ஏ இல்ல, கரெக்டா தானே? ஆயிக்கு உள்ள இல்ல. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதனால இதெல்லாம் வராது. அப்ப ஏ வச்சுங்கிற சப் கலெக்ஷன் மட்டும்தான் வரும். அதுதான் கரெக்டா தானே? நிறைய எலிமெண்ட் வரும். இப்ப ஏ வந்து பிக்ஸ் பண்ணிட்டு ஏ ஒரு இடமாட்டா கன்சிடர் பண்ணி மீதி எந்த எலிமெண்ட் வேணாலும் சேர்த்துக்கணும். எந்த பிக்ஸ் பண்றது? இப்ப அந்த இடத்துல ஆளாடா பிக்ஸ் பண்ணிக்கிறேன். வார்த்தைகளை, அதாவது நான் வந்து ஏனுடைய தமிழ்ல உச்சரிப்புக்கான ஏ சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா? அண்ணாமலை எழுதுவோம், அருண் எழுதுவோம், கரெக்டா தானே? அந்த ஏவுக்கான மீனிங் டிஃபால்ட்டா கோடிங் மைண்ட்ல செட் ஆகிட்டு இருக்குது. அதனால எனக்கு ஏவை பாக்குறதும் ஆவை பாக்குறதும் ஒரே மாதிரியா இருக்குது. அதனால உளறிடுறேன் சில டைம். நான் 1947ல வாயிலே கரெக்டா? ஓகே,
இப்ப இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எடுக்கிறோம். ஒரு ஃபிக்ஸ்டு எலிமெண்ட் வச்சுங்கிற எல்லா சப்செட் எடுக்கிறேன், இல்லைன்னா அந்த எம்டி செட்டு ஃபிக்ஸ்டு எலிமெண்ட் வச்சுங்கிற எல்லா சப் கலெக்ஷனும் எடுக்கிறேன். கரெக்டா? சரியா? இது ஒரு டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும். இந்த டோபாலஜிக்கு பேர் தான் என்னது? பேரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா விஐபி டோபாலஜின்னு. ஒரு முக்கியமான ஆள் எனக்கு வேணுங்க, அந்த மாதிரி சப் கலெக்ஷன்லாம் எடுத்துக்கங்க, அதனால இந்த டோபாலஜிக்கு பேர் என்னன்னாக்கா விஐபி டோபாலஜி அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. இது ஓகே. இந்த செட்ல எனக்கு ரொம்ப நீங்க என்னன்னா சப் கலெக்ஷன் எடுத்துக்கோ, இது வரணும். இப்போ ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னாக்கா அந்த நீ வீடு எப்படின்னா கட்டிக்கோ, எனக்கு கண்டிப்பா வாசப்படி வேணும், அப்பதான் உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. கரெக்ட் தானே? அப்ப இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. மீதியும் ஒரு சப் கலெக்ஷன் எப்படி வேணா பண்ணிக்கிட்டோம், அந்த சப் கலெக்ஷன்ல இப்படி இருக்கணும்னு ஒரு என்ன சொல்றேன், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுத்துறோம், முக்கியமா இது இருக்கணும் அப்படின்றது. அதனால இது டோபாலஜிக்கு பேர் என்னது? விஐபி டோபாலஜி. எப்படி இந்த டோபாலஜியை ஃபார்ம் பண்ணுது? எம்டி செட் உள்ள இருக்குது, ஹோல் செட் உள்ள இருக்குது. அப்ப வெரி கிளியரா என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்டு. வாட் அபவுட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி? ஆர்பிட்ரரி யூனியன். ஒண்ணுலயும் ஏ இருக்குது, அப்ப யூனியன்ல என்ன இருக்கும்? ஏ இருக்கும். இது யூனியன் ப்ராப்பர்ட்டி. ஒண்ணுலயும் ஏ இருக்குது, இன்டர்செக்ஷன்ல இருக்கும். ஒண்ணுல ஏ இருக்குதுன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ல என்னவா இருக்கும்? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏ இருக்கும். அப்ப வர புது கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஒரு இன்டர்செக்ஷன், ஒரு புது செட் வருது, u1 இன்டர்செக்ஷன் u2 இன்டர்செக்ஷன் and so on un. ஈச் ஒன்ல ஏ இருக்குது. அதை தாண்டி கூட நிறைய இருக்கலாம் காமனா, ஆனா குறைஞ்சபட்சம் யாரு வரும்? ஏவாதனால வரும் இதுக்குள்ள. இதை தாண்டி என்ன கூட நிறைய வரலாம், ஆனா குறைஞ்சபட்சம் ஏவாதனால இருக்கும். அப்ப வர செட்ல புது செட்ல ஏவாதனால இருக்கும். அதனால வர புது கலெக்ஷன் எங்க அகைன் எங்க போயிடும்? மறுபடியும் இங்க போயிடும். கரெக்டா தானே? அப்ப இந்த டோபாலஜிக்கு பேர் என்னது சார்? விஐபி டோபாலஜி. ஓகே சரி. ஓகே சரி, இதோட என் போய் கிளாஸ் முடிச்ச போறோம். அடுத்த வீடியோ தொடரும். பண்ணு.